என் வாழ்க்கையை கெடுத்த இந்த அப்பாவிகளை தூக்கி உள்ளார போடுங்க சார். நிறந்த என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்து போடுவாங்க. நான் பாட்டில் போய் என் தங்கச்சியை மட்டும் படிக்க வச்சு அதை நான் பார்த்துக்கிறேன் சார். இவங்கள 2 பேர்த்தையும் உள்ளார போடுங்க சார். படுபாவிங்க சார் அப்படின்னு மயிலு சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்க போகிறது தான் அடுத்த ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் பாக்கியத்தோட கனவு நிறைவேற போகிறதில்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னாக்கா, அதில் வந்து நிற்கிறாங்க நம்ம ராஜி, மீனா, அரசி அண்டு பழனிலாம் நிற்கிறாங்க. ஏன்னாப்பா எய்த்த வீட்டில் தான் 7 கார் வச்சுருக்கீங்களா, ஒரு காரில் கூட்ட வேண்டியதானே, அவங்க கூட்ட மாட்டாங்களா, நீங்கள் மட்டும் வாரீங்க அப்படின்னு பார்த்தா வர்றாங்க. மன்னிக்க அவங்க வரல. சரி நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வருவாங்க, அப்பா அம்மா வருவாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு கரெக்டாக இங்கே வந்து காரில் விட்டு இறங்குறாங்க மாமாக்கள் 2 பேரும், குமாரும் 3 பேர் வராங்க. வந்த உடனே என்னப்பா ராஜி சாப்பிட்டியா அப்படின்னு மொதல் வார்த்தை கேட்குறாரு. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக அந்த சீனை. நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு முத்துவேலு கேட்குறாரு. எவ்வளோ நல்ல மனுஷங்க இல்லை, எல்லாம் நல்ல மனுஷன், அதான் எல்லோரும் நல்ல மனுஷங்க தான். அப்போக்கப்போ இந்த மாதிரி இந்த ஈகோ பிரச்சனையில் தான் அப்படி சால்வ் ஆகிப்போகுதுங்கிறது தான். அப்புறம் ராஜி மட்டும் கேட்குற எல்லாத்தையும் கேட்குறாரு. அப்புறம் பழனி எடா அப்படின்னு கேட்டு பழனியை பார்த்துட்டு இப்போ சரிம்மா வந்துடுவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். இல்லை ஒன்றும் ஆகாதில்ல, ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத, நீங்கள் எப்படியே நின்றுட்டுருங்க, நம்ம போய் வக்கீலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க கிளம்புன பழனிவேலு நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பும்போதே நமக்கு தெரியுது ஒரு விஷயம். ஓகே, மயிலை பார்க்க போகிறாங்க தனியாக அப்படின்னு. அப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா அப்போ வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்க வந்து இறங்குறாங்க. நம்ம 3 பேர் வராங்க. அம்மா அப்பா மயில் 3 பேர் வராங்க. வந்து மயில் பார்த்தோன்னா மயில் வந்துட்டு இன்னும் அந்த ஏக்கத்தோடும் தாக்கத்தோடும் அப்படியே உருக்கத்தோடும் முகத்தை பவியமாக வச்சுட்டு கண்ணில் தண்ணி ஜலங்கட்டிட்டு அப்படியே பார்த்து அம்மா மீனாலாம் நிற்கிறாங்கம்மா, ராஜிலாம் நிற்கிறாங்க, போய் பார்த்து பேசலாமாங்கும்போது என்ன இந்த பிள்ளை நிஜமாகவே மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளையா அப்படின்னு தான் கேட்க தோணுது எனக்கு. தெரியலையா என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அந்த குடும்பத்துக்கு எகென்ஸ்டாங்கிறது தெரியலையா, என்ன அம்மா சொன்னாங்கிறத கேட்பேங்கிறதுக்காக என்ன வேணும் கிணத்தனமாக இருக்கலாமா அப்படின்னு தோணுது. என்ன பேச போகிற, என்ன பேச போகிற, அங்கே போய் பேசி மீனாமானான்னு சொல்லி பேசிவிட்டு கடைசியில் வந்துட்டு ஒன்றுமெல்லாம் போறியா, பேசாமரு நான் உன்னை வாழ வைக்க தான் பார்க்குறேன் அப்படின்னா இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மூஞ்சில் அப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இங்கே இவங்க நம்ம அரசி கொதிக்குது. ஏன்னா அவங்க அம்மா அப்பாவை ஜெயிலில் வச்சுட்டாங்க, அண்ணனை ஜெயிலில் வச்சுட்டாங்கன்னு. ஏக்கா இருங்க போய் நான் போய் பார்த்துறேன். இருக்கிற பிரச்சனை போதுமா, ஏமா நீ வேறு புதுசாக பிரச்சனையை கிளப்புற, அங்கே போய் சண்டை போடணுமா, நம்ம தேவையில்லை, பேசாமல் கம்முன்னு இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம குடும்பத்தையே ஜெயிலில் வச்சுருக்காங்க, அவங்க சும்மா இருக்கலாமா அப்படின்னு. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்லுது அந்த அம்மா வந்துட்டு, மயில் இதெல்லாம் பார்த்து பயந்துடாத, மயங்கிறாத, இப்போ கோர்ட்டு முடியும், எம்மா நம்ம மாமாவோட வாழணுமா, அதைத்தான் சொன்னேன் நான். போய் உள்ளார போய் நீ பாட்டில் நம்ம நினச்சோமோ அதை புறம் சொல்லிவிட்டு கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லிட்டோம்னா அவங்க உடனே ஜெயிலில் போட போனாங்கன்னா அப்போ வரும்போது சரிங்க நான் கேஸை வாபஸ் வாங்குகிறோம், ஒன்று என் பிள்ளையை வாழ வச்சுங்கன்னு சொல்லுவேன் நான், அப்படி முடிச்சிடலாம், அதனால் நீ பாட்ட கிறுக்குத்தனம் பண்ணிடாத நீயே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பழனி வராரு. பழனி வந்து நம்மளை பார்த்தோன்னா கடுப்பாகிறாரு, போகிறாரு, ஒரு சவுண்டை கொடுக்குறாரு. என்ன நீலாம் ஒரு மனசாட்சி இல்லை, உனக்கு தவம் இருந்தாலும் சரவண மாதிரி கிடப்பானா, இப்படி பண்ணிட்டீங்க இல்லைங்கண்ணா, என்னப்பா பேசி திறன், என்னத்தை பேச சொல்கிறீங்க நீங்கள் பண்ண துரோகம் கொஞ்சம் நஞ்சமாவா அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை மூடிட்டு போயிரு, கம்முன்று வம்புல் எடுத்துக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அப்புறம் இவங்க வந்து சித்தப்பான்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்போவும் அந்த பொண்ணு மயில் தான் சித்தப்பான்னு கூப்பிட்டதில் தான் போய் பேசினானே வேறு. அப்புறம் இவங்க 2 பேர் வராங்க, வெள்ளை சட்டையும் பார்த்தோன்னு வந்துட்டு வாங்க ஒரு நிமிஷம் பேசுகிறோம். மயிலை விட்டுட்டு அப்பா அம்மா பேசுகிறாங்க. போய் சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் ஆளுகளை பற்றியெல்லாம் நிறுத்திட்டோம், பார்த்தீங்களா கோர்ட்டில் நிறுத்திட்டோம்ல, நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க, தண்டனை முடிக்கிற பார்க்க வந்துருக்கீங்களா, வந்துட்டீங்க, எங்கள் வக்கீல் உங்களை கூப்பிட்டா வந்து எங்களுக்கு சாதகமாக பதில் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு இவர் வந்து சக்திவேல் சொல்ல வராரு, முத்துவேல் பார்த்து சரி சொல்லிக்கலாம் அப்படிங்கும்போது இந்த முத்துவேலோட கேரக்டரை ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான், ஆனால் வந்துக்கிட்ட திருவார்த்தை மாதிரி பண்ணுறது தான். ஒன்று நான் கோப்பை கொடுப்போங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இடையில வேறு இவங்க வந்து காரில் உட்காரச்சுன்னா காரில் உட்கார மாட்டேங்குது பிள்ளை, அப்பா அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. இவங்க நம்பிக்கை ஆகிட்டாங்க, ஓஹோ இவங்களை எய்த்து சொல்ல போகிறாங்க, சொன்னார் இப்போ எதிர்சாட்சி சொல்லிட்டாங்கனாக்கா கட்டாயமாக அவங்க என்ன இறங்கி வந்துடுவாங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீப் வருது. ஜீப் வந்தால் வந்து இறங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் போய் ஒருத்தர் கட்டி பிடிச்சிருக்காங்க. அப்படி சரவணன் இறங்கும்போது மயில் வந்து மாமா அப்படிங்கும்போது மாமா அந்த ஒரு படத்தை சொல்லுவாங்க, அத்தான் என் வந்த வார்த்தையில் செத்தான் வார்த்தாண்டுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி மாமாங்கிற வார்த்தையை கேட்டாவே காண்டாகுது இடம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மயில் சொல்லும்போது நமக்கு தோணுது. அப்புறம் உடனே வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, சரி ஒன்றும் ஆகாது, வீட்டுக்கு வந்துடும், இன்றைக்கி கவலைப்படாத, நான் பார்த்துக்கலாம், வக்கீல்கிட்ட சொல்லியிருக்கேம்மா, நான் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க உள்ளார போகலாம் அப்படின்னு போகிறாங்க. உள்ளார போனால் வந்துட்டு மயிலை தான் கூப்பிட்றாங்க. மயில் வந்துட்டு சொன்னாக்கா அப்படி
கொடுமை பண்ணாங்களா அப்படின்னாக்க, என்ன பண்ணாங்க? அந்த வீட்ல யாருமே பிடிக்கல. யாருக்குமே பிடிக்கல. என்ன பண்ணாங்க? அப்பன்னா ஃபிசிக்கலா டார்ச்சர் பண்ணாங்களா? உங்க வீட்டுக்காரர் பண்ணாரா? அப்படின்னாக்க, இங்கேருந்து இந்த அம்மா சொல்லுங்குது. கோர்ட்ல என்னமோ 2 பேர் தான் இருப்பாய்ங்க. வேற யாருமே அந்த பிள்ளைய பார்க்கவே மாட்டாங்களா? போலீஸ் பார்க்க மாட்டாங்களா? வக்கீல் பார்க்க மாட்டாங்களா? ஜட்ஜ் பார்க்க மாட்டாரா? அப்படின்னு சொன்னோனே உடனே ஆமா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிருது. இவங்க வீட்ல எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். கடைசி 3 நிமிஷம் தான் நமக்கு முக்கியம். நம்முடைய எதிர்பார்ப்பு. இங்கே நடந்தது போக என்ன நடக்கலாம் அப்படின்னாக்கா, இவங்கள கூப்பிட்டு வந்து சரி ஓகே அப்படின்னா நீங்கள் வேணாலும் கேளுங்க சார், இந்த எய்த்த வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்கள கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியத்தோட வக்கீலே சொல்லிடுறாரு, மயிலோட வக்கீலே. உடனே வந்து எங்க வாங்க வரீங்களா சொல்கிறீங்களா அப்படின்னு. எப்படின்னாம்மா அவங்க சொந்தக்காரவங்க எப்படிங்க? சொந்தக்காரவங்க தான் சார். ஆனால் அவங்கள பற்றி முழுமுசாக அவங்களுக்கு தான் சார் தெரியும். அந்த பெரிய துரோகிங்க அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அவங்க சொன்னால் ஒத்துக்கிறியாம்மா அப்படின்னா, ஆமாம்மா சார் அவங்க சொன்னால் சரியாக இருக்கும் சார், சரியாக கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியம். உடனே என்னங்க சொல்லுங்கள், என்ன துரோகம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது முத்து சொல்கிறாரு, இல்லைங்க அவர் வந்துட்டு எங்கள் வீட்டில் கல்யாணம் முடிச்ச பிறகு கோவமாக தான் இருந்தோம், ரொம்ப கடுப்பாக தான் இருந்தோம், இன்றைக்கி வரைக்கும் கடுப்பாக தான் இருக்கிறோம். ஆனால் என் மகளும் தங்கச்சி அங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவங்கள வந்துட்டு கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு வருத்தப்படலாமே தவிர, அங்கே வந்து வருத்தப்படுத்தினா கஷ்டப்படுத்தினா காசு கேட்டான் 10 பைசா கேட்டான்னு எதிர்பார்க்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் வக்கீல் வந்து 80 பவுன் கதை வேறு சொல்கிறாரு. அவரே சொல்கிறார் 80 பவுன் ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சாங்கன்னு. இப்போ அதை வேறு இவங்க சொல்லிடுறாங்க 80 பவுன் போட்டாங்க சார், அதில் இப்போ 8 பவுனு தான் நல்ல பவுனு, அதில் இப்போ மீதிலாம் பல்லளிக்குது அப்படின்னு சொன்னாக்கா, என்னம்மா அவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் அப்படின்னாக்கா, உடனே சொல்கிறாங்க, ஏங்க 2 பேர்த்தையும் சொன்னீங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஏங்க மயிலக்கா என்ன சொன்னீங்க அப்படின்னா, கடைசியாக வந்துட்டு பெருக்கு வர்றாரு சக்திவேல் வந்து சொல்லிடுறாரு, அது சார் அவங்க எனக்கு அவனுக்கு பிடிக்காதான் பாண்டியனுக்கும், ஆனால் வந்துட்டு பிள்ளைகளை துரோகம் பண்ணுற அளவுக்கு கஷ்டப்படுத்துகிற அளவுக்குலாம் பொம்பளை பிள்ளைகள் கஷ்டப்படுத்துகிற ஆள்லாம் கிடையாது சார். நாங்களே வான்னு தான் ராஜ்யம் கூப்பிட்றோம், என் பிள்ளைய வா அப்படின்னு தான் கூப்பிட்றோம். ஆனால் அதெல்லாம் வரமாட்டேங்குது அந்த வீட்டில், அப்படியே அந்த வீட்டை விட்டு எங்கேயும் வராதுங்க சார் அப்படின்னு. மீனாவோட அப்பாவும் சொல்கிறார், நானும் சொல்கிறேன் சார் வா என் வீட்டுக்கு வந்து இரு, அத்தனை வீட்டில் சக்சன் இருக்கிறீங்களே இங்கே வாங்க, தனியாக வந்துட்டு தனி குடித்தனம் போகிறதுக்கே என் மகன் முடியாதுன்ட்டார் சார். இன்னமும் வந்து காலையில் எழுந்துச்சு வீட்டிலேருந்து கிளம்பி போய் அவங்க வீட்டில் போய் மாமியார் கையால் சாப்பிட்டு தான் போகிறா, சாயந்தரம் போய் மாமியார்கிட்ட சாப்பிட்டு தான் சார் வரா. இந்த பிள்ளைகளை விட அவங்க பெத்த பிள்ளைகளை விட அந்த மருமகள்களை அவ்வளோ நல்லா வச்சுக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கூப்பிட்டேன்னே, சரி இப்போ நீங்கள் பொண்ணதெல்லாம் பொய்ன்னு ஆகிப்போச்சு, அதனால் வந்துட்டு என்னம்மா என்ன சொல்கிற நீ அப்படின்னாக்க, சார் நான் மாமாவோட சேர்ந்து வாழணும் அப்படின்னா, என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை சார், இவ்வளவு துரோகம் பண்ணுறாங்க, அதெல்லாம் முடியாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முடியாதா அப்படின்னு பாக்கியம் கேட்டோன்னே உடனே மயில் இங்கே அது வாயை மூடு, நீ உன்னால் தான் என் பொழப்பே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, இன்னும் இது சார் இது பொய் சார், ஃப்ராடு சார், பிறந்ததுலேருந்து பொய் ஃப்ராடு தான் சார், பெற்றவங்கன்னு கம்முன்னு இருக்கேன் சார், இதெல்லாம் பிடிச்சி உள்ளார போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தில் சொல்கிற மாதிரி இதை பிடிச்சி உள்ளார போடுங்க சார் அப்படின்னா, பிடிச்சி உள்ளார போடுறதா அப்படின்னு பார்த்தாக்க, என்ன சொல்கிறா மயில் அப்படின்னு கேட்டால், என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க நீங்கள், எத்தனை பொய்யை தான் சொல்லு சார், இது எல்லாமே பொய் தான் சார், நானே ஒத்துக்கிறேன் சார், இவங்க தான் பொய் சொல்லி தான் சார் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, இப்போ அதை வந்து செரிஞ்சு போகிறச்சோடனே அதை சரி கட்டுறதுக்காக இப்படி கோர்ட்டில் கேஸில் போட்டு பயமுறுத்தி, நல்ல குடும்பத்தை பயமுறுத்தி அவங்கள வந்துக்கிட்டு படி பண்ணி வைக்கலான்னு பார்க்குறாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அம்மாவும் அந்த வீட்டுக்காரனும் ஷாக் ஆகி நிற்க போகிறாங்க. சார் இதோட வாழவே முடியாது சார், என் வீட்டுக்காரரை ஏற்றுக்காட்டி பரவாயில்லை, நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் சார், என் தங்கச்சி கூப்பிட்டு தனியாக போகிறேன் சார், இது வீணாக போனதுங்க அப்படின்னு